வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் எடுத்துக்காட்டு 3.13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.12 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.13 பின்வரும் எல் வடிவ அட்டையின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க எல் வடிவ அட்டை. இந்த அட்டையை வச்சு இதோட சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட சுற்றளவு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சுற்றளவு ஈக்குவல் டு சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கம் அளவுகளே இல்லை. அப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். இங்கிட்ட எவ்வளவு கொடுத்துருக்கான்? 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இங்கிட்ட இந்த சைடு அடிப்பக்கம் இதில் 7 சென்டிமீட்டரை நம்ம கழிச்சிட்றோம். 7 சென்டிமீட்டரையே கழிச்சிட்றோம். அந்த 7 சென்டிமீட்டர் கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 28ல் -7 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 21 ஒரு சென்டிமீட்டர். அடுத்து இதில் பாருங்கள் 28 சென்டிமீட்டர் இந்த சைடு ஒரு 7 சென்டிமீட்டர் கட் ஆகுது. இதுவரையும் தான் அது. இந்த 7 சென்டிமீட்டர் கட் ஆனிச்சுன்னா இங்கேயும் 21 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ எல்லா அளவுகளும் கிடச்சிருச்சு. இதை வச்சுட்டு நம்ம இப்போ இதோட சுற்றளவு பார்க்க போகிறோம். இதை மொத்த அளவையும் கூட்டினோம்னா நமக்கு சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். 28 + 7 + 21 + 21 + 7 + 28. ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா, இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 112 சென்டிமீட்டர். 112 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? இது சுற்றளவு. ஓகேவா? இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு அப்படின்னு அடுத்து எழுதிக்குவோம். பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, இதை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஏபின்னு ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். செங்குத்தாக உள்ளதையும் கிடைமட்டமாக உள்ளதையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். இந்த எல் வடிவ அட்டையை ரெண்டாக பிரிச்சிட்றோம். இதில் A1 B1ன்னு பிரிச்சிட்றோம். பிரித்ததுக்கப்புறம் இது A, இது B. ஓகேவா? பிரித்ததுக்கப்புறம் இதை நம்ம செவ்வகம் A, செவ்வகம் B அப்படின்னு பிரித்து ரெண்டுத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? செவ்வகம் A. செவ்வகம் A எது? மேலே இருக்குது செவ்வகம். இந்த செவ்வகத்தை ஏங்கிறது இதுதான் A செவ்வகம். இந்த செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம உங்களுக்கு புரியலைன்னா கூட நான் தனியாக அந்த படத்தை போட்டு காட்டுறேன். இந்த 7 சென்டிமீட்டர் இந்த 28 சென்டிமீட்டரில் கழிச்சோம்னா ரெண்டு பக்கத்துமே 21 சென்டிமீட்டர் தான் வரும். 21 சென்டிமீட்டர் ரெண்டு பக்கமே வரும். இப்போ இந்த தனியாக நான் எடுத்து வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இது எப்படின்னு பாருங்கள். இது ஒரு செவ்வகம். இங்கே வரைகிறேன் பாருங்கள். இது ஒரு செவ்வகம். இது ஒரு செவ்வகம். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டேன். இது A, இது B. இது 7 சென்டிமீட்டர், இது 21 சென்டிமீட்டர். இது இங்கே பாதி பேருதா கட் ஆகிடுதா? 7 சென்டிமீட்டர் பேருனால அந்த 28ல் 7 போச்சுன்னா 21 சென்டிமீட்டர். இங்கே 7 சென்டிமீட்டர். ஓகேவா? அது இங்கே பாருங்கள், இங்கே 28 சென்டிமீட்டர், இங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்போ 28ம் மேலேயும் என்ன வரும்? 28 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேவா?
இப்போ ஏவோட வந்து லென்த் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். எல் வந்து 21 சென்டிமீட்டர், பி வந்து 7 சென்டிமீட்டர். எல் 21 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு எல் இன்டு பி சதுர அலகுகள் ஈக்குவல் டு எல் எவ்வளவு 21 இன்ட்டு பி எவ்வளவு 7 சதுர அலகுகள். என்ன அலகுகள்னால் அதை அவங்க போட்டுக்க வேண்டியதான். 7ஐயும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அது மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 21 7ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 147 கிடைக்கும். 1 7 2 14 147 147 சென்டிமீட்டர். செவ்வக ஏவோட பரப்பளவு வந்து 147 சென்டிமீட்டர். 147 சதுர சென்டிமீட்டர்னு எழுத போகிறோம். பரப்பளவுங்கிறனால சதுர சென்டிமீட்டர்னு போட்டுடலாம். அடுத்து செவ்வகம் பி. செவ்வகம் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செவ்வகம் பி, இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். 28 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இதில் வந்து எல்லுங்கிறது 28 சென்டிமீட்டர், எல்லுங்கிறது 28 சென்டிமீட்டர், பிங்கிறது 7 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா எழுத போகிறோம். ஏ ஈக்குவல் டு எல் இன்டு பி சதுர அலகுகள். ஏ ஈக்குவல் டு எல் இன்டு பி சதுர அலகுகள் ஈக்குவல் டு எல் எவ்வளவு 28, பி எவ்வளவு 7. இது ரெண்டையும் பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்கும், 28 இன்ட்டு 7 8 56. அது 6 கீழே போட்டுட்டு மேலே 5 போட வேண்டியதான். 8 56 மேலே 5 போட வேண்டியதான். 1 7 7 14 14ஓட ஒரு 5 கூட்டினோம்னா 19 196. ஓகேவா? 196. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு இன்னும் ஆன்சர் முடியலை. இந்த ஆன்சரை வந்து நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து கமெண்டில் வந்து ஆன்சர் சொல்லணும். செவ்வகம் ஏயும் பியும் வந்து கூட்டி கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்